வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் ராக்கோட ரெஸ்லிங் பிளான் என்னது, கோடியோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யார், டேமன் பிரீஸ் ஹீல் ஆக போகிறாரு, பயங்கரமான ஒரு ஹீல் ஆக போகிறாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கொஸ்டின் என்ன, உங்களுக்கு ரோமன் ரெய்ன்ஸ் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லவ் ரோமன் ரெய்ன்ஸ் எதனால் பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு யாருக்கு ரோமன் ரெய்ன்ஸ் பிடிக்கும் சொல்லி எனக்கு தெரிய வரும். நம்பர் ஒன் என்ன, கோடி ரூட் பற்றி தான். கோடி ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரெய்ன்ஸ் கூட டீம் அப் பண்ணி பேஷ் இந்த பெர்லினில் சோலோ சிக்கோ அண்ட் ஜாக்கா ஃபார்ட்டியோட மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரூமர் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதை விட இப்போதைக்கு என்னென்னா, இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதுன்ட்டு ஒரு 50-50% தான் தெரியும். ஒரு சில பேர் இந்த மேட்ச் வந்து நடக்குன்றாங்க, ஒரு சில ரெஸ்லிங் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நடக்காது அப்படின்றாங்க. இப்போ கோடியோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் இதுக்கப்புறம் யாருன்னா, இப்போதைக்கு என்ன வந்திருக்குன்னா, திஸ் மேட்ச் ஷுட் ஹேப்பன் ஆஃப் தி WWE டைட்டில் கோடி வர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்கான ஒரு மேட்ச் வந்து பிளான் பண்ணலான்னு சொல்லி பேஷ் இந்த பெர்லினில் WWE புக் பண்ணனால ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. இந்த மேட்ச் வரப்போகிற ஸ்மாக்டவுனில் தான் தெரியும் மொத்தமாகவே என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஒரு வேளை ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் கோடி வந்து டீமை பண்ணுவாங்களா, இல்லை அகைன்ஸ்ட் கெவின் ஓவன்ஸ் கூட ஒரு மேட்ச் பண்ணுவாங்களா. கெவின் ஓவன்ஸ் வந்து இப்போதைக்கு கோடி கூட தான் இருக்காரு, எப்படி அகைன்ஸ்ட் திரும்புவார்னே தெரில. அதனால் கொஞ்சம் வரப்போகிற ஸ்மாக்டவுனில் தான் தெரியும் மொத்தமாக என்ன தான் நடக்க போகுதுன்ட்டு. கோடியோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யார் எல்லாமே டீட்டெயிலாக அந்த வரப்போகிற ஸ்மாக்டவுனில் தெரிஞ்சிடும், ரோமன் கூட டீமை பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் 2 OTC ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அண்ட் ரோமன் ரெய்ன்ஸை பற்றி தான் இந்த அப்டேட் ஃபுல்லாமே. இந்த அப்டேட் என்ன, ரோமன் ரெய்ன்ஸ் வரப்போகிற ஸ்மாக்டவுனுக்கு வந்து ரிட்டன் ஆக போகிறாரு. சரி, ரிட்டன் ஆகி அவர் டைட்டில் எல்லாமே சேல் ஆகி பெரிய லெவலில் மில்லியன் வியூஸ் எடுத்துட்டாங்க. இப்போ வரப்போகிற ஸ்மாக்டவுன் சரி, அடுத்து வர ஸ்மாக்டவுன்லேயும் ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ரிட்டன் ஆக போகிறாரு. ரோமன் ரெய்ன்ஸ் இருக்க போகிறாரு. இப்போ ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ஃபுல் டைமராக வேலை பார்க்க போகிறாரு. சரி, அவரோட ஸ்டோரியில் எந்த மாதிரி போகுது, ஒருவேளை சோலோ சிக்கோ வந்து அகைன்ஸ்ட் சோலோ சிக்கோ கெஞ்சி ரோமன் ரெய்ன்ஸ் கூட டீமை பண்ண சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா சோலோ சிக்கோ வந்து திரும்பி அவர் கூட சேர்ந்து அகைன் அந்த மாதிரி ஒரு பின்னாடி குத்துற மாதிரி அந்த மாதிரி அது நடக்குமா என்னன்னு தெரியல. இல்லை டேரெக்டாக ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் சோலோ சிக்கோ மோதுற மாதிரி ஒரு சில மேட்ச் நடக்கும். சோலோ சிக்கோ ரோமன் ரெய்ன்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை ரோமன் ரெய்ன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடக்கும். ஏதாவது சர்ப்ரைஸ் ரிட்டன் வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்மாக்டவுனில் மொத்தமாக தெரிய போது, ஒரு ரோமன் ரெய்ன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாரா சோலோ சிக்கோவா, இல்லை சோலோ சிக்கோ மொத்தமாக சேர்ந்து மொத்த டீமுமே சேர்ந்து ரோமன் ரெய்ன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இதில் வந்து கோடி சேர்ந்து இருக்க போகிறாரு. அதுதான் ஒரு மெயினான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்க போது. ரோமனு கோடி சேர்ந்து ஒரு ரிங்கில் இருக்க போகிறாங்க. ஒருவேளை டீம் அப் பண்ண போகிறாங்களா, இல்லை ரோமன் வந்து அகைன்ஸ்டாக கோடிக்கு மாற போகிறாரா என்னன்னு புரியலை. என்ன ஸ்டோரி லைன் எழுதி வச்சுருக்காங்க தெரியல WWE. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு நேரம் ஸ்மாக்டவுன் முடிஞ்சிடும், மொத்தமாக ஸ்டோரிலாம் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் இன்னும் ஒரு சில மணி நேரம் தான் இருக்குது ஸ்மாக்டவுன் ஆரம்பிக்க. அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி பேஷ் இந்த பெர்லினில் மேட்ச் நடக்குமா நடக்காதா, ரோமன் ரெய்ன்ஸ் மேட்ச் இருக்குமா இருக்காதுன்ட்டு நாளைக்கு தான் தெரிய வரும். இப்போதைக்கு ரூமர்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியல. சரி, நம்பர் 3 என்னன்னா, ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் ராக்குக்காக ரெஸ்ல்மேனியா 2025 மேட்ச் என்னென்ன மேட்ச் வந்து இப்போதைக்கு பண்ணியிருக்காங்க WWE அப்படின்ட்டு ஒரு வந்திருக்கு. அதாவது ரெஸ்ல்மேனியா 2025 ராக் இருக்க போகிறாங்க, ரோமன் ரெய்ன்ஸ் இருக்குமா, அது போக சீனா வேறு இருக்க போகிறார். ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அங்கே தான் நடக்க போகுது. ஆனால் இந்த ரெஸ்ல்மேனியா வேறு லெவலில் இருக்க போகுது, லாஸ் வேகாஸ் நடக்க போகுது. ஆனால் இப்போதைக்கு என்ன மேட்ச் வந்துருக்குன்னா, த ராக் வர்சஸ் கோடி ரூடுக்கான டைட்டில் மேட்ச் வந்து போட்டிருக்காங்க. என்னடா அது, ராக் வர்சஸ் ரோமன் தானே அப்படின்ற வரை போய்கிட்டு இருக்கு. அது வர ரோமன் வர்சஸ் சோலோ சிக்கோவா போட்டிருக்காங்க. என்னடா இந்த மேட்சை கிரவுண்ட் ஜோல்ஸ்லேயும் முடிப்பாங்க பார்த்தா, அதாவது ரெஸ்ல்மேனியா வரைக்கும் போட்டு இழுத்துருவாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நடக்க சான்ஸ் இல்லை. மேபி ராயல் ரம்பிள் நடக்கலாம், ரோமன் வர்சஸ் சோலோ சிக்கோவா. அதோட இந்த ஸ்டோரியை முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ராக் வர்சஸ் ரோமன் டே 2 நடக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இப்போ நியூஸ் வந்துருக்கு, இது ரூமர்ஸ் தான், இன்னும் அஃபிஷியல் ஆகலை. நம்ம அஃபிஷியல் மேட்ச் வந்து ஓகே. இப்போதைக்கு வந்து ரோமன் ரெய்ன்ஸ் ஸ்டோரி லைன் வந்து பேட் பிளேடில் வந்து ஒரு மேட்ச் நடக்கும், அதில் சர்ப்ரைஸ் ரெண்டு இருக்கும். ஜே உசோ செமிசைனும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. மேபி கிரவுண்ட் ஜோல்ஸ்லேயே மொத்தமாக ரோமன் ரெய்ன்ஸோட டீம், அதாவது ஓஜி பிளேட் லைன் வந்து மொத்தமாக ஜாயின் ஆகிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுக்கடுத்து நவம்பர் மாதம் வந்து சர்வைவல் சீரிஸ் இருக்குது. அதுக்குள்ளே மொத்தமாக அட்வான்டேஜ் மேட்ச் அப்படி இப்படின்ட்டு மொத்தமாக முடிச்சிருவாங்க. WWE கிரவுண்ட் ஜோல்ஸ்லேயே மொத்த ஸ்டோரிலையும் தெரிய வந்துடும். ஏன்னா அப்படி பண்ணால் தான் நான் நவம்பர் மாதம் நடக்க போகிற சர்வைவல் சீரிஸில் அவங்க வந்து மொத்தமாக எல்லா ஓஜி பிளட் லைன் நியூ பிளட் லைனுக்கான ஒரு மேட்ச் நடக்க முடியும். ஏன்னா சர்வைவல் சீரிஸில் மொத்தம் 5 பேர். அப்படி பார்த்தாலும் ரோமன் டீமில் 4 பேர் தான் இருக்காங்க, இன்னொரு ஆளை ஜாயின் பண்ணுவாங்க. அது கோடியை கூட இருக்கலாம். இப்போதைக்கு வந்தது என்னென்னா, கோடி இருப்பாங்க, அந்த சைடு ஜில்லா ஃபாட்டு இருப்பாங்க. நியூ பிளட் லைன் வந்து மேபி ஸ்ட்ராங் தான். அதில் வந்து ஜாக்கா ஃபாட்டு சோலோ சிக்கோட ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வேறு கதை, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். நம்பர் 4 என்னன்னா, பேஷ் இந்த பெர்லினில் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு.
குந்தர் வர்சஸ் ராண்டியோடக்கான நடக்கிற மேட்ச்சில் மேபி இப்போதைக்கு ஏகப்பட்ட ஸ்டெப்புலேஷன் வந்திருக்கு. என்ன ஸ்டெப்புலேஷன்னா, நடக்க போகிற மேட்ச்சில் ராண்டி வந்து லாஸ் ஆகிட்டார்னா திருப்பி ஸ்மாக் டவுன் போயிடணும். ராண்டி வின் பண்ணிட்டார்னா ராலே இருந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிராஃப்ட் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு, ஒரு ரூல்ஸ் ஸ்டெப்புலேஷனு. இப்போதைக்கு என்ன ரூமர்ஸ்னால், ராண்டி வந்து வின் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் வந்திருக்கு. டேரெக்டாக குந்தர் போய் டைட்டில் கொடுக்குற மாதிரியே தோற்று போவார். குந்தர் வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார், நான் வந்து இன்டர்கண்டரில் எவ்வளோ நாள் வச்சுருந்தேன், ஆனால் வேர்ல்டு வைட் சாம்பியன் அதுக்கு மேலே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதோட ஸ்டாப் பண்ணி திருப்பி அகைன் வந்து ராண்டியை கூட மேட்ச் பண்ணி குந்தர் வந்து வின் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் டைட்டில் ரெயின் கூடுற மாதிரி வந்து மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணலாம். மேபி சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி WWE ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. நம்பர் 5 டேமியன் பிரீஸ் பற்றி தான். இப்போ டேமியன் பிரீஸை பற்றி என்ன வந்திருக்குன்னா, ராவோட பெரிய ஒரு ஃபேஸாக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் வந்துருக்கு. ரூமர்ஸ் இல்லை, இது கன்ஃபார்ம்டு தான். ஏன்னா நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ராவோட ஃபேஸாக இருக்கா, அதாவது இப்போ ஸ்மாக் டவுனோட ஃபேஸ் யாருன்னா ரோமன் ரெயின்ஸ், செகண்ட் ஃபேஸ் யாருன்னா நம்ம கோடி ரூடு. இப்போ அது மாதிரி ராவோட ஃபேஸ் யார் இருக்க போகிறாருன்னா நம்ம டேமியன் பிரீஸ் தான் இருக்க போகிறார். செகண்டாக குந்தர் இருக்க போகிறாரு. அதாவது ரா வந்து இப்போ வந்து டேமியன் பிரீஸாக கட்டி ஆள போகிற மாதிரி இப்போ காட்ட போகிறாங்க இனிமேல் நடக்கிற மண்டே நைட் ரா. ஏன்னா இப்போதைக்கு ஜட்மெண்ட் டேலேருந்து வெளியே வந்துட்டார் நம்ம ரியா ரெஃபரியும். டேமியன் பிரீஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஜட்மெண்ட் டேக்கும் நம்ம டேமியன் பிரீஸுக்கு ஒரு சில வார் நடக்கும். அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் டேமியன் பிரீஸ் வந்து அதில் ஒரு பெரிய ரோலாக இருப்பார், அதாவது பெரிய ஒரு ஃபேஸாக இருப்பார் இந்த ரா பிராண்டுக்கு. இதை பற்றி தான் பெரிய ஹீலாக இருக்க போகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம டேமியன் பிரீஸ் ரொம்ப பயங்கரமாக பார்க்க போகிறோம். சரி, இதான் இப்போ வந்த அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. வேறு ஏதாவது அப்டேட் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.